أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டது. இது தொடர்பாக எடுத்துரைக்க வேண்டிய விஷயங்கள் மேற்கொண்டிருக்கின்றன. சஹி புகாரியின் அறிவிப்பு ஒன்று எடுத்துரைக்கப்பட்டது. அதன் மூலம் தெரிய வந்ததாவது, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது அப்பொழுதே ஃபஜர் தொழுகை நிறைவேற்றப்பட்டது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்போது பள்ளிவாசலிலே இருந்தார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்போது பள்ளிவாசலிலேயே இருந்தார்கள். ஆனால் பிற அறிவிப்புகளிலோ உடனடியாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தொழுகை பிறகு நிறைவேற்றப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கிறது. இது தொடர்பாக சஹி புகாரியின் விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் இந்த அறிவிப்பின் கீழ் மற்றொரு அறிவிப்பை பதிவு செய்தவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதிகமாக இரத்தம் வழிய ஆரம்பித்ததும் அன்னாருக்கு மயக்கம் வந்ததும் நான் அன்னாரை மக்களோடு சேர்ந்து தூக்கி கொண்டு வீட்டில் சேர்த்தேன். அன்னாருக்கு மயக்க நிலையே இருந்தது. எதுவரை என்றால் நன்றாக விழுந்துவிட்டது. அன்னாருக்கு நினைவு வந்த போது அன்னார் எங்களை பார்த்து மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் ஆமாம் என்று பதிலளித்தேன். பிறகு இதை கேட்ட அன்னார், எவர் தொழுகையை விட்டாரோ அவரிடம் இஸ்லாமே இல்லை என்று கூறினார்கள். பிறகு அன்னார் ஒலு செய்து தொழுதார்கள். இதுபோக தபக்காத்தே குப்ராவிலும் இதுதான் எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி கொண்டு வீட்டில் சேர்க்கப்பட்டது. மேலும் ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் அவர்கள் தொழ வைத்தார்கள். மேலும் ஹதரத் அப்துர் ரஹ்மான் அவர்கள் திருக்குர்ஆனின் மிக சிறிய சூறாக்களான வல் அஸ்ர் மற்றும் இன்னா அஅதைனா கல் கௌசர் ஓதினார்கள் என்று குறிப்பு கிடைக்கிறது. மேலும் ஓரிடத்தில் வல் அஸ்ர் மற்றும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதியதாக கூறப்பட்டுள்ளது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை கொன்றவன் தொடர்பாக குறிப்பிட்டவாறு தபக்காத்தே குப்ராவிலும் எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது அன்னார் ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், செல்லுங்கள், யார் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் என்று கண்டறியுங்கள் என கூறினார்கள். ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் புறப்பட்டேன். நான் வீட்டு கதவை திறந்த போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் நிலையை அறியாத மக்கள், நான் வீட்டு கதவை திறந்த போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் நிலையை அறியாத மக்கள் கூட்டம் ஒன்று கூடியிருந்ததை பார்த்தேன். நான், யார் ஹதரத் அமீருல் முமினீன் அவர்களை கத்தியால் குத்தியது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், முகைரா பின் ஷோபாவின் அடிமை அல்லாஹுடைய பகைவன் அபு லூலு அன்னாரை கத்தியால் குத்திவிட்டான் என்று கூறினார்கள். அவன் இன்னும் பலரை காயப்படுத்தினான். ஆனால் பிடிபட்ட போது அதே கத்தியால் அவன் தற்கொலை செய்து கொண்டான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஷஹாதத் ஏதாவது சதித்திட்டத்தின் விளைவாக இருந்ததா அல்லது அந்த மனிதனின் தனிப்பட்ட விரோதமாக இருந்ததா என்பது தொடர்பாக வருகிறது. பிற்காலத்தில் வந்த சில வரலாற்று ஆசிரியர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஷஹாதத் எந்த ஒரு தனிப்பட்ட விரோதம் காரணமாகவும் இருக்கவில்லை, மாறாக அது ஒரு சதித்திட்டமாக இருந்தது என்றும் எழுதியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களின் கருத்துக்களையும் நாம் பார்க்கின்றோம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற வீரமான ஒரு கலீஃபாவை எவ்வாறு ஷஹீதாக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கிறோம். பொதுவாக வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்களும்
உயிர் தியாக சம்பவங்களை விரிவாக எடுத்துரைத்த பிறகு மௌனமாகி விடுவதை நாம் பார்க்கின்றோம். அபு லூலு ஃபிரோஸ் ஒரு தற்காலிக உத்வேகம் மற்றும் கோபத்தில் அன்னாரை கொன்றுவிட்டதாக ஒரு கருத்து காண கிடைக்கிறது. ஆனால் நிகழ்காலத்தின் சில வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்களும் இதை விளக்கமாக விவாதித்தவாறு, இது ஒரு தனிநபரின் கோபத்தின் காரணமாக பழி நடவடிக்கையாக இருந்திருக்க முடியாது, மாறாக இது ஒரு சூழ்ச்சியாக இருந்தது. முறையாக முன்னரே திட்டம் தீட்டப்பட்ட ஒரு சூழ்ச்சியின்படி ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யப்பட்டது என்று எடுத்துரைக்கின்றார்கள். மேலும் இந்த சதித்திட்டத்தில் புகழ்பெற்ற ஈரானிய படைத்தளபதி வெளிப்படையாக முஸ்லிமாகி தற்போது மதினாவில் வசித்து வந்த ஹரம்சானும் இணைந்திருந்தான் என்று கூறுகிறார்கள். பழங்கால வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்களும் ஏன் இந்த முக்கியமான கொலையை பற்றி இது ஒரு சதித்திட்டமாக இருந்தது என்று விளக்கமாக விவாதிக்கவில்லை என்று நிகழ்கால எழுத்தாளர்கள் அவர்கள் மீது குறை கூறியுள்ளார்கள். இருப்பினும் வரலாறு மற்றும் வாழ்க்கை வரலாற்றின் ஒரு முக்கியமான நூலான அல் பிதாயா வன் நிஹாயாவில் ஹசரத் உமர்லான் அவர்களின் கொலையில் ஹரம்சான் மற்றும் ஜுஃபைனாவுடைய கை இருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது என்ற அளவு மட்டும் தகவல் கிடைக்கின்றது. ஆக இதே சந்தேகத்தின் அடிப்படையில் ஹதரத் உமர்லான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுபவர்கள் நிறைவாக விவாதித்தவாறு இதை முறையாக ஒரு சதித்திட்டமாக கூறுகிறார்கள். இதே எழுத்தாளர்களில் ஒருவரான முகமது ரசா சாஹிப் தமது நூல் சீரத் உமர் ஃபாரூக் என்பதில் எழுதுகிறார்கள், ஹதரத் உமர்லான் அவர்கள் பருவ வயதை அடைந்த எந்த கைதிகளுக்கும் மதீனாவிற்குள் வருவதற்கு அனுமதி வழங்க மாட்டார்கள். எதுவரை என்றால் கூஃபாவின் ஆளுநரான முகைரா பின் ஷோபா அன்னார் பெயருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதாவது, அவர்களிடம் ஓர் அடிமை இருக்கின்றான், அவன் நன்றாக வேலை தெரிந்தவன், அவர்கள் அவன் மதீனாவிற்குள் வருவதற்கு அனுமதி கோருகிறார்கள் என்று எழுதினார்கள். ஹசரத் முகைரா பின் ஷோபா அவர்கள், அவனுக்கு நன்றாக வேலை தெரியும், அவன் இரும்பு வேலை செய்பவன், சித்திர வேலைப்பாடு செய்வதில் மிகவும் கைத்தேர்ந்தவன், தச்சு தொழில் தெரிந்தவன் என்று கூறினார்கள். ஹசரத் உமர்லான் அவர்கள் ஹசரத் முகைராவுக்கு அன்னார் அந்த மனிதனுக்கு மதீனா வர அனுமதி வழங்கிவிட்டதாகவும் கடிதம் எழுதினார்கள். ஹதரத் முகைரா அவர்கள் அந்த மனிதன் மீது மாதாந்திரம் 100 திர்ஹம் வரி நிர்ணயித்தார்கள். அவன் ஹதரத் உமர்லான் அவர்களிடம் வந்து வரி அதிகமாக இருப்பதாக முறையிட்டான். ஹசரத் உமர்லான் அவர்கள், நீ எந்த வேலையை நன்றாக செய்வாய் என்று கேட்டார்கள். அவன் தனக்கு நன்றாக திறமை இருந்த அந்த பணியை கூறினான். ஹதரத் உமர்லான் அவர்கள், உனக்கு தெரிந்த வேலை திறமையை வைத்து பார்க்கும்போது உனக்கான வரி அதிகமாக இல்லை என்பது தெரிகிறது என்று கூறினார்கள். அவன் அன்னார் மீது கோபித்துக் கொண்டு திரும்பி சென்று விட்டான். ஹசரத் உமர்லான் அவர்கள் சில நாள்கள் காலம் கடத்தினார்கள். ஒரு நாள் அதே அடிமை அன்னாரை கடந்து சென்ற போது அன்னார் அவனை அழைத்து, நீ காற்றால் செயல்படும் மாவு அரைக்கும் எந்திரத்தை நன்றாக தயாரிப்பாய் என்று எனக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று கூறினார்கள். அவன் கோபம் மற்றும் விருப்பமின்மை நிலையில் ஹசரத் உமர்லான் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்காக எப்படிப்பட்ட மாவு அரைக்கும் எந்திரத்தை தயாரிப்பேன் என்றால் மக்கள் அதை பற்றி சர்ச்சை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கூறினான். அந்த அடிமை திரும்பிய பிறகு அன்னார் தமது தோழர்களை பார்த்து, இந்த அடிமை இப்போது என்னை மிரட்டி இருக்கின்றான் என்று கூறினார்கள். சில நாள்கள் கழிந்தன. பிறகு அபு லூலு தனது போர்வையில் 2 பக்கமும் கூர்மையான முனை கொண்ட கத்தியை மறைத்து வைத்திருந்தான். அதன் கைப்பிடி அதற்கு நடுவில் இருந்தது. அவன் ஹதரத் உமர்லான் அவர்களை தாக்கினான். இது தொடர்பாக ஷஹாதத் சம்பவத்தில் எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. அவனுடைய ஒரு வீச்சு தொப்புளுக்கு கீழ்ப்பட்டது. ஒரு வகையில் அபு லூலுவுக்கு ஹசரத் உமர்லான்ஹு அவர்களோடு காழ்ப்புணர்ச்சியும் வக்கிரமும் இருந்தது. ஏனென்றால் அரேபியர்கள் அவனது பகுதிகளை வெற்றி கண்டு விட்டிருந்தார்கள், அவனை அடிமையாக்கி விட்டிருந்தார்கள், அவனுடைய அரசனை இழிவடைந்த நிலையில் நாட்டை விட்டு செல்ல நிர்பந்தித்து விட்டிருந்தார்கள். அவன் எப்பொழுது கைதி பிள்ளைகளை பார்த்தாலும் அவர்களின் தலை மீது கையால் தடவுவான். மேலும் அழுது கொண்டே, அரேபியர்கள் என்னுடைய மனதிற்கு பிடித்தவர்களை அழித்து விட்டார்கள் என்று கூறுவான். அபு லூலு ஹசரத் உமர்லான் அவர்களை ஷஹீதாக்குவதற்கு உறுதியான எண்ணம் கொண்டுவிட்ட பிறகு அவன் மிகவும் ஏற்பாட்டுடன் 2 பக்கமும் கூர்முனையுள்ள கத்தி ஒன்றை தயார் செய்தான். அதை கூர்மையாக்கினான். பின்னர் அதில் விஷம் தேய்த்தான். பின்னர் அதை எடுத்துக்கொண்டு ஹரம்சானிடம் வந்தான். இந்த கத்தியை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். அவன், நீ இதை வைத்து யாரை குத்தினாலும் அவரை கொன்றுவிடுவாய் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று கூறினான்.
ஹரம்ஜான் பாரசீகர்களின் படை தளபதிகளில் ஒருவனாக இருந்தான். முஸ்லிம்கள் அவனை திஸ்தர் என்ற ஓரிடத்தில் சிறைப்பிடித்து விட்டார்கள். அவர்கள் அவனை மதீனாவிற்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். அவன் ஹதரத் உமர்லிலான் அவர்களை பார்த்தபோது அவர்களின் காவலாளிகளும் பாதுகாப்பு ஊழியர்களும் எங்கே என்று கேட்டான். இது ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. சஹாபா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அன்னாருக்கு காவலர்களும் யாரும் கிடையாது, ஊழியர்களும் யாரும் கிடையாது, செயலாளர்களும் யாரும் கிடையாது, அமைச்சர்களும் யாரும் கிடையாது என்று கூறினார்கள். அப்போது அவன் இவர்கள் நபியாக இருக்க வேண்டும் என்று கூறினான். எவ்வாறு இருப்பினும் பிறகு அவன் முஸ்லிமாகிவிட்டான். ஹசரத் உமர் லிலான் அவர்கள் அவனுக்கு 2000 உதவித்தொகை நிர்ணயித்து அவனை மதீனாவில் தங்க வைத்தார்கள். தபக்காத் பின் சஅதில் நாஃபியுடைய சான்றில் ஓர் அறிவிப்பு வருகிறது. ஹதரத் உமர் லிலான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த கத்தியை ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் முந்தைய நாள் இந்த கத்தியை ஹர்மசான் மற்றும் ஜுஃபைனாவிடம் பார்த்தேன். நீங்கள் இந்த கத்தியை வைத்து என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் இருவரும், நாங்கள் இதை வைத்து இறைச்சியை வெட்டுவோம், ஏனென்றால் நாங்கள் இறைச்சியை கையால் தொடுவதில்லை என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹதரத் உபைதுல்லா பின் உமர், நீங்கள் இந்த கத்தியை அந்த இருவரிடம் பார்த்தீர்களா என்று ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவரிடம் கேட்டார்கள். அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். ஆக ஹதரத் உபைதுல்லா பின் உமர் தமது வாளை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரிடமும் சென்று அவர்களை கொன்றுவிட்டார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் உபைதுல்லா அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் அன்னாரிடம் வந்தபோது, அன்னார், எந்த விஷயம் அவர்கள் இருவரையும் கொல்ல உங்களை தூண்டியது? அவர்கள் இருவரோ நமது பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். இதை கேட்ட உடனேயே ஹதரத் உபைதுல்லா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கீழே தள்ளிவிட்டார்கள். உடனடியாக மக்கள் முன்வந்து ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை ஹதரத் உபைதுல்லா அவர்களிடமிருந்து காப்பாற்றினார்கள். ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் அழைத்த போது ஹதரத் உபைதுல்லா அவர்கள் வாளை கழுத்தில் அணியும் பையில் வைத்துக் கொண்டார்கள். ஹதரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இதை இறக்கி வைத்து விடுங்கள் என்று வன்மையாக கூறிய போது அவர்கள் வாளை இறக்கி வைத்து விட்டார்கள். இது ஒரு அறிவிப்பாகும். இது எந்த அளவு உண்மை என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். அதாவது, நான் முதலில் கூறிய ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த சம்பவம் எதுவரை சரி என்பதை அல்லாஹ்வே அறிவான். ஆனால் எவ்வாறு இருப்பினும் கொலை செய்த சம்பவம் வேறு இடங்களிலும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஹசரத் உமர்லிலான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் கூறுகின்றார்கள், நான் ஹசரத் உமர்லிலான் அவர்களின் கொலையாளி அபு லூலுவை கடந்து சென்றேன். அப்பொழுது ஜுஃபைனா மற்றும் ஹரம்ஜான் ஆகிய இருவரும் கூட அவனோடு இருந்தார்கள். அவர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் திடீரென்று அவர்களிடம் சென்றடைந்த போது அவர்கள் ஓட ஆரம்பித்தனர். ஒரு கத்தி அவர்களுக்கு நடுவில் விழுந்தது. அதற்கு 2 கூரான முனைகள் இருந்தன. பிடி நடுவில் இருந்தது. ஹசரத் உமர்லிலான் அவர்களை ஷஹீதாக்க பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தி எப்படி இருந்தது என்று பாருங்கள் என்று கூறினேன். ஆக அவர்கள் பார்த்தபோது ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் அவர்கள் கூறியது போன்றே அந்த கத்தி இருந்தது. ஹசரத் உபைதுல்லா பின் உமர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கரிடமிருந்து இதை செவியுற்ற போது வாளை ஏந்தி கொண்டு புறப்பட்டார்கள். ஹரம்ஜானுக்கு குரல் கொடுத்தார்கள். அவன் அவர்களிடம் வந்தபோது அவனிடம், நாம் நமது குதிரையை பார்ப்போம், என்னோடு வா என்று கூறினார்கள். தாம் அவனுக்கு பின்னால் வந்துவிட்டார்கள். அவன் அவர்களுக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்த போது அவர்கள் அவன் மீது வாள் வீசிவிட்டார்கள். ஹதரத் உபைதுல்லா பின் உமர் அறிவிக்கின்றார்கள், அவன் வாளின் வெப்பத்தை உணர்ந்த போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினான். ஹதரத் உபைதுல்லா கூறுகிறார்கள், நான் ஜுஃபைனாவுக்கு குரல் கொடுத்தேன். அவன் ஹீராவுடைய கிறிஸ்தவர்களில் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தான். அவன் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களின் உதவியாளனாக இருந்தான். அவர்கள் தமக்கும் அவனுக்கும் இடைப்பட்ட சமரசத்திற்காக அவனை மதீனா அனுப்பியிருந்தார்கள். அவன் மதீனாவில் எழுத கற்றுக் கொடுத்து வந்தான். நான் அவன் மீது வாள் வீசிய போது அவன் தனது கண்களுக்கு முன்னால் கையால் சிலுவை அடையாளமிட்டான். பிறகு ஹதரத் உபைதுல்லா முன்னோக்கி சென்றார்கள். மேலும் அபு லூலுவுடைய மகளை கொன்றுவிட்டார்கள். அவள் தன்னை முஸ்லிம் என்று கூறி வந்தவளாவாள். ஹதரத் உபைதுல்லா அவர்கள் இன்று தாம் மதீனாவில் எந்த கைதியையும் உயிரோடு விடக்கூடாது என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். முஹாஜிர்கள் அவர்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு அவர்களை தடுத்தார்கள், அவர்களை அதட்டினார்கள். அப்போது அவர்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் நிச்சயமாக அவர்களை கொலை செய்வேன் என்று கூறினார்கள். அவர்கள் முஹாஜிர்களையும் பொருட்படுத்தவில்லை. ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அப்போது அவர்கள் வாளை ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள். பிறகு ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவரின் தலையின் முன்பக்க முடியை பிடித்துக் கொண்டார்கள். ஆக அவர்கள் ஹரம்ஜான், ஜுஃபைனா மற்றும் அபு லூலு உடைய மகளை கொன்றுவிட்டார்கள். இப்பொழுது அபு லூலுவை ஹதரத் உமர்லான் அவர்களை கொள்வதற்கு
தூண்டிவிட்டது யார் என்ற எல்லா விவகாரமும் இந்த விவாதத்தில் குறிப்பிடப்பட்டுவிட்டது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலை சம்பவம் ஒரு சதித்திட்டமாக இருந்தது என்பதை எடுத்துரைக்கின்றன. இது சதித்திட்டம் என்று கூறுபவர்கள் எழுதுகிறார்கள், ஹரம்சான் தான் இந்த எல்லா திட்டத்தையும் திட்டினான். அவன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக அபு லூலுவுக்கு இருந்த உள்ள பகைமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் மேற்கொண்டு தூண்டிவிட்டான். அவர்கள் இருவருமே அரபு அல்லாதவர்கள். ஹரம்சானை கைதியாக்கி அவனை மதீனா அனுப்பப்பட்ட போது ஹலிஃபா தன்னை கொன்றுவிடப் போகிறார்கள் என்று பயந்து அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். தபகாத் பின் சாதில் நாஃபியுடைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த கத்தியை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் பார்த்தார்கள். சயீத் பின் முசையப் பின் அறிவிப்பு தபரியில் உள்ளது. அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர் அவர்கள் அந்த கத்தியை பார்த்தார்கள். அது அபு லூலு, ஜுஃபைனா மற்றும் ஹரம்சானுக்கு நடுவில் விழுந்துவிட்டது. அவர்கள் திடீரென்று அந்த மூவரிடம் வந்த போது அவர்கள் விலகியதால் விழுந்துவிட்டது. ஹதரத் உபைதுல்லா பின் உமர் அவர்கள் ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர் அவர்களிடமிருந்து இந்த விஷயத்தை செவியேற்றதும் உடனடியாக சென்று அந்த இருவரையும் கொன்றுவிட்டார்கள். அவர்கள் அதோடு மனநிறைவு கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் பழிவாங்கும் உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு அபு லூலுவுடைய மாறார்கள். எந்த கத்தியை பற்றி ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர் அவர்கள் கூறினார்களோ அது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்க பயன்படுத்தப்பட்ட அதே கத்திதான். உபைதுல்லா பின் உமர் அவர்கள் ஹரம்சானையும் ஜுஃபைனாவையும் கொலை செய்வதில் அவசரப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் இருவரையும் விசாரணைக்கு அழைத்து இந்த சதித்திட்டம் வெளிப்பட்டிருக்க வாய்ப்பு இருந்தது. இந்த எல்லா விஷயங்களையும் முன்வைத்தால் இது திட்டம் தீட்டப்பட்ட ஒரு சதியாகும் என்ற விஷயம் பட்ட பகலை போன்று தெளிவாக புரிய முடியும். இந்த சதித்திட்டத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவன் அபு லூலு ஆவான். இது ஒரு சதித்திட்டம் என்று கூறுபவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று மற்றும் ஒரு வாழ்க்கை வரலாற்று எழுத்தாளர் டாக்டர் முகமது ஹுசைன் ஹைக்கல் தமது நூல் எழுதுகிறார்கள். சம்பவம் என்னவென்றால், முஸ்லிம்கள் ஈரானியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது ஆதிக்கம் பெற்ற பிறகு அந்த நாடுகளின் ஆட்சி கடிவாளத்தை கைப்பற்றிய போது, மேலும் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய தோல்வியை தந்து ஈரானிய பேரரசனை தப்பி ஓட நிர்பந்தித்து விட்ட போது, ஈரானியர்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் தம்முடைய உள்ளங்களில் பொதுவாக அரேபியர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராகவும் வன்மம் மற்றும் காழ்ப்புணர்ச்சியின் உணர்வுகளை மறைத்து வைத்திருந்தார்கள். அப்போது மக்கள் தமது உரையாடலில் இந்த வன்மம் மற்றும் காழ்ப்புணர்ச்சியை கூறினார்கள். அந்த மக்களுக்கு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்மீது தாக்குதல் தொடுத்த அபு லூலு ஓர் ஈரானியன் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அன்னார் கூறிய அந்த விஷயமும் நினைவுக்கு வந்தது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தார்கள், எந்த மார்க்கமற்றவரையும் நம்மிடம் இழுத்து கொண்டு வரக்கூடாது என்று நான் உங்களை தடுத்திருந்தேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவில்லை. மதீனாவில் அரபு அல்லாத அந்த மார்க்கமற்றவர்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு கூட்டமாக இருந்தது. அவர்களின் உள்ளம் கோபம் மற்றும் பழிவாங்கும் எண்ணத்தால் நிறைந்திருந்தது. அவர்களின் நெஞ்சங்கள் வன்மம் மற்றும் காழ்ப்புணர்ச்சி எனும் நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தன. யாருக்கு தெரியும், அவர்கள் சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம். அபு லூலுவுடைய இந்த செயல் அந்த சதித்திட்டத்தின் விளைவாகவே இருந்திருக்கலாம். இஸ்லாத்தின் எதிரிகள் தமது வன்மம் மற்றும் உள்ள பகைமை எனும் தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக இந்த வலையை பின்னினார்கள். இது தொடர்பாக அவர்கள் இவ்வாறு அரேபியர்களின் ஒற்றுமையை தூள்தூளாக்கி முஸ்லிம்களின் ஆற்றலை பலவீனப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்களுக்கு உண்மை நிலை பற்றி தெரியாமல் இருந்ததன் காரணமாக எல்லாரையும் விட அதிகமாக மன உளைச்சல் அவர்களுக்கு இருந்தது. அபு லூலு ஃபிர்அவுஸ் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்கள் அந்த ரகசியத்தில் இருந்து திரையை அகற்றி அதன் ஆழம் வரை சென்றிருக்க முடியும். ஆனால் அவன் தற்கொலை மட்டும் செய்யவில்லை, அந்த ரகசியத்தையும் தன்னோடு சேர்த்து கபருக்கு எடுத்து சென்று விட்டான். அத்துடன் விஷயம் முடிந்து விட்டதா? அந்த ரகசியத்தை கண்டறிய வழி ஏதும் இருக்கவில்லையா? இந்த சதித்திட்டம் தொடர்பாக இது சதித்திட்டமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தியவாறு எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், இறை நியதியின் ஊழியர்கள் அரபு நாட்டின் ஒரு தலைவருக்கு இந்த ரகசியம் தெரிந்துவிட வேண்டும். அவர்கள் அந்த சதித்திட்டத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த கத்தியை பார்த்தபோது, நான் நேற்று இந்த கத்தியை ஹரம்சான் மற்றும் ஜுஃபைனாவிடம் பார்த்தேன். நான் அவர்களிடம் இந்த கத்தியை வைத்து என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் இதை வைத்து இறைச்சியை வெட்டுவோம், ஏனென்றால் நாங்கள் இறைச்சியை கையால் தொடுவதில்லை என்று கூறினார்கள். இவ்வாறு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறுகிறார்கள். ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற அபு லுலுவை கடந்து சென்றேன். ஜுஃபைனாவும் ஹரம்சானும் அவனோடு இருந்தார்கள்.
அவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். நான் திடீரென்று அவர்களிடம் சென்றடைந்ததும் அவர்கள் ஓடினார்கள். அப்பொழுது ஒரு கத்தி அவர்களுக்கு நடுவில் விழுந்தது. அதற்கு 2 கூர்முனைகள் இருந்தன. கைப்பிடி நடுவில் இருந்தது. பிறகு ஹதரத் உமரான் அவர்களை ஷஹீதாக்க பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என கூறினார்கள். மக்கள் பார்த்தபோது ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் அவர்கள் கூறிய அந்த கத்தியாகவே அது இருந்தது. பிறகு இந்த விவகாரத்தில் எந்த சந்தேகமும் பாக்கி இருப்பதில்லை. இதை எழுதக்கூடியவர் கூறுகிறார், இருவருமே உண்மையான சாட்சி கூறுபவர்கள். இன்னும் சொல்வதென்றால் முஸ்லிம்களில் எல்லாரையும் விட அதிகமான நம்பிக்கைக்குரியவர்கள். அவர்கள் சாட்சி கூறுகிறார்கள், அதாவது எந்த கத்தியால் ஹதரத் உமரிலான் அவர்களை ஷஹீதாக்கப்பட்டதோ அது ஹரம்சான் மற்றும் ஜுஃபைனாவிடம் இருந்தது. அவர்களில் ஒரு சாட்சி கொலையாளி அபு லுலுவை கொலை சம்பவத்திற்கு முன்னால் அந்த இருவரோடு சதித்திட்டம் தீட்ட கண்டிருக்கிறார்கள். மேலும் 2 சாட்சிகளின் கூற்றுப்படியும் எந்த நாள் காலை ஹதரத் உமரிலான் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதோ அதற்கு முந்தைய இரவுதான் இந்த விஷயங்கள் அனைத்தும் நடந்தன. இதற்கு பிறகும் கூட இந்த 3 பேரே முக்கிய பங்குதாரராக இருந்த அந்த சதித்திட்டத்திற்கு அமீருல் முமினின் அவர்கள் இரையாகவில்லை என்று யாராவது ஐயம் கொள்ள முடியுமா? ஆனால் இந்த சதியில் மற்ற ஈரானியர்களும் கூட அல்லது முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற அந்த சமுதாயங்களின் மக்களும் கூட இணைந்திருந்திருக்கலாம். ஹதரத் உபைதுல்லா பின் உமர் அவர்கள் ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் அவர்களின் கூற்றையும் ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் அவர்களின் சாட்சியத்தையும் செவியுற்ற போது அவர்களின் பார்வையில் உலகம் முழுவதும் இரத்த களரியாக தென்பட்டது. மதினாவில் இருந்த வெளியிலிருந்து வந்திருந்த அனைத்து மக்களும் இந்த சதியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரின் கைகளில் இருந்து ரத்தம் சிந்துகிறது என்று அவர்களின் உள்ளத்தில் பதிந்துவிட்டது. அவர்கள் உடனடியாக வாளை ஏந்தி எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஹரம்சான் மற்றும் ஜுஃபைனாவை அழைத்தார்கள். அறிவிப்பு வருகிறது, அவர்கள் ஹரம்சானுக்கு குரல் கொடுத்தார்கள். அவன் வெளியே வந்தபோது, சட் என்னுடன் வா, என்னுடைய குதிரையை பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தாம் பின்னால் சென்று விட்டார்கள். அவன் முன்னால் சென்ற பிறகு வாளை அவன் மீது வீசினார்கள். ஈரானியன் வாளின் வெப்பத்தை உணர்ந்த போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி அங்கேயே விழுந்து மடிந்தான். அடுத்த அறிவிப்பு வருகிறது, ஹதரத் உபைதுல்லா பின் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் ஹதரத் உமர் அலிலான் அவர்களின் மகனாவார்கள். நான் ஜுஃபைனாவை அழைத்தேன். அவன் ஹீராவின் ஒரு கிறிஸ்தவன் ஆவான். ஹதரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களின் பால்குடி சகோதரன் ஆவான். இந்த உறவின் காரணமாக சாத் அவர்கள் அவனை மதீனாவிற்கு அழைத்து வந்தார்கள். அங்கு அவன் மக்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து வந்தான். நான் அவன் மீது வாழ் வீசிய போது அவன் தனது 2 கண்களுக்கு நடுவில் சிலுவை அடையாளமிட்டான். ஹதரத் உபைதுல்லா அவர்களின் இன்னொரு சகோதரரும் தமது தந்தையின் ஷாதத்தில் அவர்களை விட குறைவாக ஒன்றும் கோபம் கொண்டிருக்கவில்லை. எல்லாரையும் விட அதிகமான கோபம் உம்முல் முமினின் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உபைதுல்லா அவர்கள் செய்த இந்த செயலுக்கு சட்ட ரீதியாக எந்த அனுமதியும் இருக்கவில்லை. எந்த ஒரு நபருக்கும் சுயமே பழிவாங்குவதற்காக எழுவதற்கும் அல்லது தனது உரிமையை பெறுவதற்கும் அதிகாரம் இல்லை. விவகாரங்களுக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹலீஃபாக்களுக்கு மட்டுமே இருந்தது. அவர்கள் மக்களுக்கு மத்தியில் நியாயமான தீர்ப்பளித்தும் குற்றவாளிகளுக்கு எதிராக சரிசமமான தண்டனைக்காக கட்டளையும் வழங்கி வந்தார்கள். எனவே ஹதரத் உபைதுல்லா அவர்கள் தமது தந்தையின் உயிர் பிரிவதற்கு காரணமான அந்த சூழ்ச்சி பற்றி தமக்கு தெரிய வந்த போது அதற்கான தீர்ப்பை ஹதரத் அமீருல் முமினின் அவர்களிடம் நாடியிருக்க வேண்டியது அவர்களின் கடமையாக இருந்தது. அன்னாரின் பார்வையில் சதி நிரூபணமாகிவிட்டால் அவர்கள் சரிக்கு சமமாக தண்டனை வழங்குவதற்கு கட்டளை பிறப்பித்திருப்பார்கள். நிரூபணமாகி இருக்காவிட்டால் அல்லது அது குறித்து புதிய கலீஃபா அமீருல் முமினின் அவர்களின் உள்ளத்தில் ஏதாவது ஐயம் ஏற்பட்டிருந்தால் அன்னார் ஐயம் இருக்கும் அளவு தண்டனையில் மென்மை ஏற்படுத்தியிருப்பார்கள் அல்லது அபு லூலு மட்டுமே குற்றவாளி என்று தீர்ப்பளித்திருப்பார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் உமரான் அவர்களின் மகன் அவர்கள் செய்த அந்த செயலுக்கு சட்ட ரீதியாக அனுமதி இருக்கவில்லை. சுருக்கம் என்னவென்றால், இந்த கொலை முறையாக தீட்டப்பட்ட ஒரு சதித்திட்டமாகும் என்பது அனுமானத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஆனால் அந்த நேரத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களால் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கலாம். அல்லது அப்பொழுது எந்த சூழ்நிலை இருந்திருந்தாலும் சரி, ஆரம்பகால வரலாற்று ஆசிரியர்கள் அது குறித்து மௌனமாக இருக்கிறார்கள். அந்த காலத்தின் சில வரலாற்று ஆசிரியர்கள் சார்பு ஆதாரங்களின் ஒளியில் இதில் விவாதிக்கிறார்கள். அவர்களுடைய ஆதாரம் சற்று வலுவானதாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த சதித்திட்ட குழு இத்துடன் நின்றுவிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஹதரத் உஸ்மான்
ரலிலான்ஹு அவர்களும் கூட இதே போன்ற ஒரு சூழ்ச்சிக்கு இரையாகின்றார்கள். அதன் மூலம் இந்த ஐயத்திற்கு மேற்கொண்டு உறுதி ஏற்படுகிறது. அதாவது இஸ்லாத்தின் அதிகரிக்கும் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை தடுப்பதற்காகவும் தமது பழிவாங்கும் நெருப்பை தணித்துக் கொள்வதற்காகவும் வெளிவகையான ஒரு சதியின் கீழ் ஹதரத் உமர்லான்ஹு அவர்களை ஷைதாக்கப்பட்டது. வல்லாஹு அலம், அல்லாஹ்வின் நன்கறிவான். சஹி முஸ்லிமில் உள்ளது, ஹதரத் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தையின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது நான் அவர்களிடம் இருந்தேன். மக்கள் அன்னாரை புகழ்ந்து ஜசாக் அல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் தங்களுக்கு சிறந்த வெகுமதியை வழங்குவானாக என்று கூறினார்கள். அன்னார், நான் விருப்பமும் கொண்டிருக்கின்றேன், அஞ்சவும் செய்கிறேன் என்று கூறினார்கள். மக்கள், தாங்கள் ஹலிஃபாவை நியமித்து விடுங்கள் என்று கூறினார்கள். அன்னார், நான் உங்கள் சுமையை வாழ்விலும் மரணத்திற்கு பிறகும் சுமப்பேன், எனது பங்கு சரிசமமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது நான் பிடிக்கவும் படக்கூடாது, எனக்கு எதுவும் கிடைக்கவும் வேண்டாம் என்று கூறினார்கள். நான் யாரையாவது பிரதிநிதியாக நியமித்தால் என்னை விட சிறந்தவர்களும் பிரதிநிதியை நியமித்தார்கள், அதாவது ஹதரத் அபூபக்கர் அவர்கள். ஆக நியமித்தால் தவறு ஏதும் இல்லை. நான் பிரதிநிதியை நியமிக்காமல் உங்களை விட்டு சென்றால் என்னை விட சிறந்தவராக இருந்தவர்கள் பிரதிநிதி நியமிக்காமல் உங்களை விட்டு சென்றார்கள். அதாவது இரண்டாம் உதாரணமாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறினார்கள், அன்னார் பிரதிநிதியை நியமிக்கவில்லை. ஹதரத் அப்துல்லா கூறுகிறார்கள், அன்னார் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதாரணத்தை கூறிய போது அன்னார் பிரதிநிதியை நியமிக்க மாட்டார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். சஹி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் இப்னு உமர் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றேன். அவர்கள், உன்னுடைய தந்தை பிரதிநிதியை நியமிக்கப் போவதில்லை என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அதற்கு ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு தான் செய்வார்கள். இப்னு உமர் கூறுகிறார்கள், நான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மீண்டும் பேசுவேன் என்று சத்தியம் செய்தேன். நான் காலை வரை மௌனமாக இருந்தேன், அன்னாரிடம் எதுவும் பேசவில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய நிலை எப்படி இருந்ததென்றால், நான் எனது சத்தியத்தின் காரணமாக மலையை தூக்கப் போவதாக தெரிந்தது. நான் அன்னாரிடம் சென்றேன். அன்னார் என்னிடம் மக்களின் நலம் விசாரித்தார்கள். பிறகு கூறுகிறார்கள், பிறகு நான் அன்னாரிடம் கூறினேன், நான் மக்கள் ஒரு விஷயம் கூற கேட்டேன். நான் தங்களிடம் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பேசுவேன் என்று சத்தியம் செய்தேன். தாங்கள் பிரதிநிதியை நியமிக்க மாட்டீர்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். விஷயம் என்னவென்றால், தங்களுடைய ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர் அல்லது ஆடுகளை மேய்க்கக்கூடியவர் தங்களிடம் வந்து அவற்றை விட்டு சென்று விட்டால் தாங்கள் அவர் அவற்றை வீணடித்து விட்டதாக பார்ப்பீர்கள். எனவே மக்களை கண்காணிப்பதோ மிகவும் அவசியமாகும். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் கூறிய கருத்தோடு ஒருமித்தார்கள். சிறிது நேரத்திற்கு அன்னார் தமது தலையை கீழே குனிந்து கொண்டு பின்னர் தலையை உயர்த்தினார்கள். பிறகு என்னை பார்த்து, கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பான் என்று கூறினார்கள். மேலும் நான் யாரையும் ஹலீஃபா ஆக்கவில்லை என்றால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் நியமிக்கவில்லை. நான் ஹலீஃபாவை நியமித்தால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவை நியமித்தார்கள் என்று கூறினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பற்றி குறிப்பிட்ட போது அன்னார் யாரையும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக்க மாட்டார்கள் என்றும் அன்னார் யாரையும் பிரதிநிதியாக நியமிக்க மாட்டார் என்றும் நான் புரிந்து கொண்டேன். ஹதரத் முசவர் பின் முஹ்ரிமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயப்படுத்தப்பட்ட போது வலியால் மிகவும் நிம்மதி இழந்திருந்தார்கள். ஹதரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அன்னாருக்கு ஆறுதல் அளித்தவாறு கூறினார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இவ்வாறு என்றால் தாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையில் இருந்திருக்கின்றீர்கள். தாங்கள் மிகவும் உன்னதமாக அன்னாருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். பிறகு தாங்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சியடைந்த நிலையில் அன்னாரை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள். பிறகு தாங்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழமையில் இருந்தீர்கள். மிகவும் நல்ல முறையில் அவர்களுடன் ஒத்துழைப்பு நல்கினீர்கள். பிறகு தாங்கள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழமையில் இருந்தீர்கள். மிகவும் நல்ல முறையில் அவர்களுடன் ஒத்துழைப்பு நல்கினீர்கள். பிறகு தாங்கள் அவர்கள் தங்கள் மீது மகிழ்ச்சியடைந்த நிலையில் அவர்களை விட்டு பிரிந்தீர்கள். பிறகு தாங்கள் அன்னாருடைய சஹாபாவோடு இருந்தீர்கள். தாங்கள் மிகவும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். தாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து சென்றால் நிச்சயமாக அவர்களும் தங்கள் மீது மகிழ்ச்சியடைந்த நிலையில் அவர்களை விட்டு பிரிவீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையில் இருந்தது பற்றியும் அன்னாருடைய தன்னிறைவை பெற்றிருந்தது பற்றியும் குறிப்பிட்டிருந்தீர்கள். இது அல்லாஹ் என் மீது புரிந்த பேரருள் ஆகும். பிறகு நீங்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோழமை குறித்தும் அவர்களின் தன்னிறைவை பெறுவது குறித்தும் குறிப்பிட்டீர்கள்.
இதுவும் கூட கண்ணியமிக்க அல்லாஹ் என் மீது புரிந்த பேரருளாகும். பிறகு நீங்கள் எனது கவலையை பார்க்கின்றீர்களே, இது உங்களுக்காகவும் உங்களது தோழர்களுக்காகவும் ஆகும். நான் என்னை பற்றி கவலைப்படவில்லை, உங்களை பற்றியும் உங்களது தோழர்களை பற்றியும் கவலைப்படுகின்றேன். அல்லாஹின் மீது ஆணையாக என்னிடம் பூமி நிறைய தங்கம் இருந்திருந்தால் கூட நான் கண்டிப்பாக அதை ஈட்டுத் தொகையாக வழங்கி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் தண்டனை பார்ப்பதற்கு முன்னாலேயே அதிலிருந்து விடுபட்டிருப்பேன். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அவர்கள் வலையுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா என்ற வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள். ஹலீஃபாக்கள் மீது அவர்கள் அச்சமடைந்த எந்த ஒரு இன்னலும் வரவில்லை. ஏதாவது இன்னல் வந்திருந்தாலும் அல்லாஹ் அதை அமைதியில் மாற்றிவிட்டான். ஹசரத் உமர் அலிலான் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஹசரத் உமர் அலிலான் அவர்களுக்கு அந்த ஷஹாதத் குறித்து எந்த அச்சமும் இருக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்களோ தொடர்ந்து அல்லாஹ்வே எனக்கு ஷஹாதத்தை வழங்குவாயாக, அதுவும் மதீனாவில் ஷஹாதத் வழங்குவாயாக என்று துஆ செய்து வந்தார்கள். ஆக எந்த நபர் தம் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வே எனக்கு மதீனாவில் ஷஹாதத்தை வழங்குவாயாக என்று துஆ செய்து வந்தார்களோ, அவர்கள் ஷஹீதாகிவிட்ட பிறகு அவர்களுக்கு அச்சமான தருணம் ஒன்று வந்தது. அல்லாஹ் தரப்பிலிருந்து அவர்களுக்கு அது அமைதியாக மாற்றப்படவில்லை என்று எவ்வாறு கூற முடியும்? ஒருவேளை ஹதரத் உமர்லான் அவர்கள் ஷஹாதத் குறித்து அச்சமடைந்திருந்தால், பிறகு அவர்கள் ஷஹீதாகி இருந்தால், அவர்களுடைய அச்சத்தை அல்லாஹ் அமைதியாக மாற்றவில்லை என்று கூறலாம். ஆனால் அவர்களோ அல்லாஹ்வே எனக்கு மதீனாவில் ஷஹாதத் வழங்குவாயாக என்று துஆ செய்து வந்தார்கள். பிறகு அவர்கள் ஷஹாதத்தை குறித்து அஞ்சினார்கள் என்று இதன் மூலம் எவ்வாறு நிரூபணமாகின்றது? ஆக அவர்கள் ஷஹாதத் குறித்து அஞ்சவே அஞ்சாத போது, இன்னும் சொல்ல போனால் அதற்காக அவர்கள் துஆ செய்திருந்தார்கள். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான் எனும் பொழுது பிறகு அவர்களுடைய உள்ளம் ஒரு அச்சத்தை உணர்ந்தது என்று எவ்வாறு இந்த வசனத்தின் கீழ் கூற முடியும்? நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், இந்த வசனத்தில் ஹலீஃபாக்கள் எந்த விஷயத்திற்காக அஞ்சுகிறார்களோ அது ஒருபோதும் நடப்பதில்லை என்றே கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் அல்லாஹ் அவர்கள் அச்சத்தை அமைதியாக மாற்றிவிடுவேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றான். ஆக அவர்கள் அஞ்சவே அஞ்சாத போது, இன்னும் சொல்ல போனால் தமது கண்ணியம் மற்றும் அந்தஸ்தின் உயர்வுக்கு காரணமாக அதை கருதிய போது அதை அச்சம் என்று கூறுவது, மேலும் அந்த அச்சத்தை அமைதியாக மாற்றவில்லை என்று கூறுவது எந்த அளவு அர்த்தமற்ற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த யுக்தியும் புரிய வேண்டிய ஒன்றாகும். அன்னார் கூறுகின்றார்கள், ஹதரத் உமர்லான்ஹு அவர்களுடைய இந்த துஆவை நான் படிக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திடம் இவ்வாறு கூறினேன். வெளிப்படையாக இதனுடைய பொருள் என்னவாக இருந்ததென்றால், அதாவது எதிரிகள் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும். அந்த தாக்குதலும் எந்த அளவு கடினமானதாக இருக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்கள் அனைவரும் அழிந்துவிட வேண்டும். பிறகு அவர்கள் காலத்தின் ஹலீஃபா வரை வந்தடைந்து அவர்களை ஷஹீதாக்கிவிட வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஹதரத் உமர்லான் அவர்களின் துஆவையும் ஏற்றுக்கொண்டான். மேலும் எப்படிப்பட்ட வழிவகை ஏற்படுத்தினான் என்றால், அதன் மூலமாக இஸ்லாத்தின் கண்ணியமும் நிலைபெற்றிருந்தது. மதீனாவின் மீது வெளிப்புற தாக்குதல் எதுவும் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக உள்ளுக்குள்ளிருந்தே ஒரு தீயவன் எழுந்தான். அவன் கத்தியால் அன்னாரை ஷஹீதாக்கிவிட்டான். அடிமைகளை விடுதலை செய்வது தொடர்பான இஸ்லாமிய போதனை எடுத்துரைத்தவாறு ஹதரத் உமர்லான்ஹு அவர்களுடைய சம்பவத்தை வைத்து ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதியிருக்கின்றார்கள். அதற்கான காரணத்தை கூறுகின்றார்கள். முதலிலோ நீங்கள் பேருதவி செய்து எந்த ஒரு ஈட்டுத்தொகையும் பெறாமல் அவர்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். அதாவது அடிமைகளை விடுதலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு உங்களால் இவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் பின்னர் ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் இப்படியும் யாராவது எஞ்சியிருந்து விட்டால், அதாவது யாராவது ஒரு அடிமையினால் தன்னுடைய ஈட்டுத்தொகையையும் செலுத்த முடியவில்லை, அவருக்காக அரசாங்கமும் அந்த விஷயத்தில் ஆர்வம் கொள்ளவில்லை, அதாவது எந்த இடத்திலிருந்து அவர் வந்திருக்கின்றாரோ அந்த அரசாங்கமும் அந்த மனிதரை விடுதலை செய்வதில் எந்த ஒரு ஆர்வமும் கொள்ளவில்லை என்றால், அவருடைய உறவினர்களும் அதை பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால், அவர் தாமே கிஸ்து வாரியாக தம்முடைய ஈட்டுத் தொகையை கொடுக்கலாம் என்று அவர்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு அந்த கைதிகள் தம்முடைய ஈட்டுத் தொகையை கிஸ்து வாரியாக நிர்ணயிக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய சம்பாத்தியத்தை பொறுத்தவரை அந்த கிஸ்து போக மற்ற அனைத்திற்கும் செயல் ரீதியாக அவர் சுதந்திரமானவராக இருப்பார். அதாவது அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரோ அதிலிருந்து அவர் தான் விடுதலையாவதற்கான அந்த கிஸ்தை செலுத்துவார். பிறகு மற்ற வருமானம் அவருடையதாக இருக்கும். இது ஒரு வகையான சுதந்திரமாகும்.
ஹதரத் உமர்லான் அவர்களை இது போன்ற ஒரு அடிமைதான் கொன்றான். அவன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தான். அந்த அடிமை எந்த முஸ்லிமிடம் இருந்தானோ அவரிடம் ஒரு நாள் அவன், நீங்கள் எனக்கு ஈட்டுத்தொகையை நிர்ணயித்து விடுங்கள், நான் மாதா மாதம் சிறிது சிறிதாக அந்த ஈட்டுத்தொகையை செலுத்தி விடுவேன், எனக்கு அதற்கு வசதி இருக்கிறது என்று கூறினான். ஆக அவர்கள் ஒரு சாதாரண ஈட்டுத்தொகைக்கான கிஸ்தை அவனுக்காக நிர்ணயித்து விட்டார்கள். அவனும் அதை செலுத்தி வந்தான். ஒருமுறை ஹதரத் உமர்லான் அவர்களிடம் அந்த மனிதன், என்னுடைய எஜமானர் என் மீது மிகப்பெரிய சுமையாக கிஸ்தை நிர்ணயித்திருக்கின்றார்கள், அதை தாங்கள் குறைக்க செய்யுங்கள் என்று முறையிட்டான். ஹதரத் உமர்லான் அவர்கள் அந்த மனிதனுடைய வருமானத்தை ஆய்வு செய்து பார்த்தபோது எந்த அளவு வருமானத்தின் கணிப்பில் அந்த கிஸ்து நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோ அதைவிட பன்மடங்கு அதிகமாகவே அவன் வருமானம் ஈட்டுகின்றான் என்பது தெரிய வந்தது. இதை பார்த்துவிட்டு ஹதரத் உமர்லான் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய வருமானத்திற்கு எதிராக உன்னுடைய கிஸ்து மிகவும் சாதாரணமானதாக இருக்கின்றது, இதையும் விட குறைக்க முடியாது என்று கூறினார்கள். இந்த தீர்ப்பால் அவனுக்கு கடுமையாக கோபம் வந்தது. அவன், நான் ஈரானியனாக இருக்கின்றேன், எனவே எனக்கு எதிராக தீர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது, என்னுடைய எஜமானர் அரேபியராக இருக்கின்றார், எனவே அவர் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளார் என்று நினைத்தான். இந்த கோபத்திலேயே அவன் அடுத்த நாளே கத்தியை எடுத்து அன்னார் மீது தாக்குதல் தொடுத்தான். அந்த காயங்களின் காரணமாகவே அன்னார் ஷஹீதாகிவிட்டார்கள். ஹசரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் மேற்கொண்டு கூறுகின்றார்கள், உலகத்தில் 2 விஷயங்கள் மட்டும்தான் உண்மையை விட்டு விலக்குவதற்கு காரணமாக அமைகின்றன. ஒன்று அளவு கடந்த காழ்ப்புணர்ச்சி, மற்றொன்று அளவு கடந்த அன்பு. சில நேரம் அளவு கடந்த காழ்ப்புணர்ச்சி சாதாரண சம்பவத்தினால் ஏற்பட்டு விடுகின்றது. ஹதரத் உமர்லான் அவர்களுடைய காலத்தில் பாருங்கள், எவ்வளவு சாதாரண ஒரு சம்பவம் காழ்ப்புணர்ச்சியை அதிகரித்து விட்டது. அது இஸ்லாமிய உலகிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திவிட்டது. அந்த சம்பவத்திற்கான தாக்கம் இன்று வரை தொடர்வதாக நான் புரிகின்றேன். ஹதரத் உமர்லான் அவருடைய காலத்தில் ஒரு வழக்கு வந்தது. ஒரு மனிதன் அதிகமாக சம்பாதித்து வந்தான், ஆனால் தன்னுடைய எஜமானுக்கு மிகவும் குறைவாக கொடுத்து வந்தான். ஹதரத் உமர்லான் அவர்கள் அந்த அடிமையை அழைத்து, நீ உன்னுடைய எஜமானுக்கு அதிகமாக கொடு என்று கூறினார்கள். அந்த காலத்தில் தொழில் செய்பவர்கள் மிகவும் குறைவாகவே இருந்தார்கள். எனவே இரும்பு தொழில் செய்பவர்கள், தச்சர்களுக்கு மிக அதிகமான முறையில் மதிப்பு இருந்தது. அந்த அடிமை மாவு அரைக்கும் எந்திரத்தையும் தயார் செய்து வந்தான், அதன் மூலமாகவும் அதிகமாக சம்பாதித்து வந்தான். ஹதரத் உமர்லான் அவர்கள் அவனுடைய எஜமானருக்கு 3.5 அணா கொடுக்குமாறு அவனுடைய பொறுப்பில் நிர்ணயித்து விட்டார்கள். இது எந்த அளவு சிறிய தொகையாக இருக்கிறது, ஆனால் ஹதரத் உமர்லான் அவர்கள் தவறாக தீர்ப்பு கூறிவிட்டார்கள் என்று அவன் நினைத்தான். அதனால் அவனுடைய உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி அதிகரிக்க ஆரம்பித்தது. ஒருமுறை ஹதரத் உமர்லான்ஹு அவர்கள், எனக்கு மாவு அரைக்கும் எந்திரத்தை தயாரித்துக் கொடு என்று கூறினார்கள். அதற்கு அவன், எப்படிப்பட்ட மாவு அரைக்கும் எந்திரத்தை தயாரித்துக் கொடுப்பேன் என்று சொன்னால் அது மிகவும் நன்றாக செயல்படும் என்று கூறினான். இதை கேட்டுவிட்டு ஒருவர் ஹதரத் உமர்லான் அவர்களிடம், இவன் உங்களை மிரட்டுகின்றான் என்று கூறினார். இது முதல் சம்பவத்தோடு ஒத்துப்போகக்கூடியதாக தெரிகிறது, அல்லது அதே சம்பவம் தான் என்று தெரிகிறது. எவ்வாறு இருப்பினும் அந்த அடிமையுடைய சம்பவம் தான். ஆனால் வெளிப்படையான சொற்கள் இதை வெளிப்படுத்துவதில்லை. முதல் அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் உமர்லான் அவர்கள் இந்த மனிதன் மிரட்டுகின்றான் என்று தாமே கூறினார்கள். அவன் மிரட்டக்கூடிய தொனி இருந்தது என்று கூறினான். கடைசியில் ஒரு நாள் ஹதரத் உமர்லான் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது அந்த அடிமை அன்னாரை கத்தியால் குத்தி கொன்று விட்டான். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், எந்த உமர் கோடிக்கணக்கான மனிதர்களின் பேரரசராக இருந்தார்களோ, மிகவும் விசாலமான அரசாட்சியின் அதிகாரியாக இருந்தார்களோ, எவர்கள் முஸ்லிம்களின் சிறந்த வழிகாட்டியாக இருந்தார்களோ, அவர்கள் 3.5 அணாவுக்காக கொல்லப்படுகின்றார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், யாருடைய இயல்பில் காழ்ப்புணர்ச்சியும் வக்கிரமும் இருக்கின்றதோ அவர்கள் 3.5 அணாவையும் பார்ப்பதில்லை, 2 அணாவையும் பார்ப்பதில்லை. மாறாக தம்முடைய தாகத்தை தனித்துக் கொள்ள விரும்புகின்றார்கள். அவர்களுடைய இயல்பில் காழ்ப்புணர்ச்சி தங்கிவிடுகின்றது. இத்தகைய நிலையில் நமக்கும் மற்றவர்களுக்கும் என்ன விளைவு ஏற்படும் என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை. ஹதரத் உமர்லான்ஹு அவர்களை கொன்றவனிடம், இந்த முட்டாள்தனமான செயலை நீ ஏன் செய்தாய் என்று கேட்கப்பட்ட போது அவன், அவர்கள் எனக்கு எதிராக தீர்ப்பு கூறிவிட்டார்கள், எனவே நான் பழி வாங்கிவிட்டேன் என்று கூறினான். முதலில் இந்த விளக்கம் எடுத்துரைக்கப்படவில்லை. அது இவ்வாறு இருக்கலாம், அவனுக்கு சிறிது நேரம் கிடைத்திருக்கலாம். அப்போது அவன் பிடிக்கப்பட்டவுடன், நான் இதனால் கொலை செய்தேன் என்று கூறியிருக்கலாம். பிறகு தற்கொலையும் செய்து கொண்டான். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வேதனை மிகுந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள், இந்த சம்பவத்தின் தாக்கம் இன்று வரை இஸ்லாத்தில் இருக்கிறது. அது எப்படி என்றால், எல்லா நேரமும் மரணம் இணைந்திருக்கிறது என்றாலும் ஒரு மனிதருடைய உடலாற்றல் மிகவும் வலிமையாக இருக்கும் போது மரணம் வருவது பற்றி கருதப்படுவதில்லை. ஆனால் உடலாற்றல் பலவீனப்பட்டு விடும்போது, மேலும் உடல் ஆரோக்கியம் குன்றத் தொடங்கும் போது தானாகவே மக்களின் சிந்தனை வருங்கால ஏற்பாடுகளை குறித்து யோசிக்க ஆரம்பித்து விடுகிறது.
அவர்கள் ஒருவர் மற்றவரோடு இதை பற்றி பேசவில்லை என்றாலும் தானாகவே எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கு உருவாகின்றதென்றால் அது வருங்காலத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து எழுச்சியூட்டுகிறது. இதன் காரணமாகவே இமாம் மரணிக்கும் போது மக்கள் வெளிப்படைகின்றார்கள். ஆனால் ஹதரத் உமர்லான் அவர்களுடைய ஆற்றல் மிகவும் வலிமையாக இருந்தது. அவர்களுக்கு 63 வயது ஆகியிருந்ததுதான். ஆனால் ஹதரத் உமர்லான் அவர்கள் தங்களை விட்டு விரைவாக பிரிந்து விடுவார்கள் என்ற சிந்தனை சஹாபாவுக்கு இருக்கவில்லை. இதனால் அவர்கள் வருங்கால ஏற்பாடுகள் குறித்து சற்றும் யோசிக்காமல் இருந்த நிலையில் திடீரென்று ஹதரத் உமர்லான் அவர்களின் வஃபாத் எனும் இன்னல் வந்துவிட்டது. அப்பொழுது ஜமாத் வேறு ஓர் இமாமை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் தயாராக இல்லாததனால் ஏற்பட்ட விளைவு என்னவென்றால், ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களோடு ஏற்பட்டிருக்க வேண்டிய அளவு அன்பின் தொடர்பு மக்களுக்கு ஏற்படவில்லை. இதன் காரணமாக இஸ்லாத்தின் நிலை மிகவும் இக்கட்டானதாக மாறிவிட்டது. மேலும் ஹதரத் அலி ரலிலான் அவர்களுடைய காலத்தில் இன்னும் அதிகம் இக்கட்டானதாக மாறிவிட்டது. பிற்காலத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு அன்னாருடைய பார்வையில் இந்த ஒரு காரணமும் இருக்கலாம். குழப்ப காலகட்டத்தில் தொழுகை நேரத்தில் சில மக்கள் பாதுகாப்பிற்காக நிற்பது அவசியமாகும். இதையும் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக ஹதரத் உமர்லான் அவர்கள் ஷஹீதான சம்பவத்தை எடுத்துரைத்துள்ளார்கள். கூறுகிறார்கள், முஸ்லிம்களில் பாதி பேர் பாதுகாப்பிற்காக நிற்க வேண்டும் என்பது திருக்குர்ஆனின் தெளிவான கட்டளையாகும். இது போர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அப்போது ஒரு கூட்டத்தை பாதுகாக்க அவசியம் ஏற்படுகிறது. ஆனால் சிறிய குழப்பங்களை தடுத்து நிறுத்துவதற்காக சில மக்கள் தொழுகை நேரத்தில் நிற்க வைக்கப்பட்டால் அது ஆட்சேபனைக்குரிய விஷயம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் இவ்வாறு செய்வது அவசியமாக இருக்கும் என்றும் இதன் மூலம் ஆதாரம் கொடுக்கலாம். கூறுகிறார்கள், போரின் போது 1000 பேரில் 500 பேர் பாதுகாப்பிற்காக நிற்க வைக்கப்பட முடியும் என்றால், சாதாரண ஆபத்தின் போது 1000 பேரில் 5-10 பேர் பாதுகாப்பிற்காக நிற்க வைக்கப்பட முடியாதா? ஆபத்து உறுதியற்றது என்று கூறுவது வீணான விஷயமாகும். ஹதரத் உமர்லான் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது? அன்னார் தொழுது கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களும் தொழுகையில் மூழ்கியிருந்தார்கள். அப்போது ஒரு தீயவன் இந்த நேரம்தான் தாக்குதல் தொடுப்பதற்கு சரியான நேரம் என்று நினைத்தான். அவன் முன்னோக்கி சென்று கத்தியால் குத்திவிட்டான். இந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட யாராவது ஒருவர் தொழுகை நேரத்தில் காவல் காப்பது தொழுகையின் விதிகள் அல்லது கண்ணியத்திற்கு மாற்றமானது என்று கூறினால் அவர் தன்னுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துவதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை. அவருடைய உதாரணம் எப்படிப்பட்ட முட்டாளை போன்றது என்றால், அவர் போரில் கலந்து கொண்டு தன் மீது அம்பும் பட்டு அதிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. ஆனால் அவர் மைதானத்தை விட்டு ஓடி ரத்தத்தை துடைத்தவாறு, அல்லாஹ்வே இது கனவாக இருக்கட்டும், எனக்கு அம்பு பட்டது உண்மையாக இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே சென்றார். அந்த மனிதன் உதாரணத்திற்கு ஒப்பானது. வரலாற்றிலிருந்து ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபா தமது பாதுகாப்புக்கான ஏற்பாட்டை செய்யாத போது அவர்களுக்கு மிக கடுமையான கஷ்டத்தை சகிக்க வேண்டி வந்தது என்பது நிரூபணமாகிறது. ஹதரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் எகிப்தை வெற்றி கொள்ள சென்றிருக்கும் போது அவர்கள் அந்த பகுதிகளை வெற்றி கொண்ட பிறகு அவர்கள் தொழ வைக்கும் போதெல்லாம் பாதுகாப்பிற்கான ஏற்பாடு செய்து வரவில்லை. முஸ்லிம்கள் இந்த நிலையில் முற்றிலும் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எதிரிகள் பார்த்தபோது அவர்கள் ஒரு நாளை நிர்ணயித்து ஆயுதம் ஏந்திய சில 100 பேரை சரியாக முஸ்லிம்கள் சஜிதாவில் இருக்கும் போது அனுப்பினார்கள். அவர்கள் வந்தடைந்த உடனேயே வாள்களால் முஸ்லிம்களின் தலையை வெட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நூற்றுக்கணக்கான சஹாபா அந்நாளில் கொல்லப்பட்டார்கள் அல்லது காயமுற்றார்கள் என்பது வரலாற்றிலிருந்து நிறுவனமாகிறது. ஒருவருக்கு பின் 2ஆம் நபர், 2ஆம் நபருக்கு பின் 3ஆம் நபர் என்று தரையில் விழுந்து வந்தார்கள். உடனிருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதை புரிவதற்குள் படைக்கு கடுமையான இழப்பு ஏற்பட்டுவிட்டது. ஹதரத் உமர்லான் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த போது அன்னார் அவர்களை மிகவும் திட்டினார்கள். பாதுகாப்பிற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். ஆனால் மதீனாவிலும் கூட அன்னாருடன் இவ்வாறே நிகழவிருக்கிறது என்பது ஹதரத் உமர்லான் அவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த சம்பவத்திற்கு பிறகு சஹாபா எப்பொழுது தொழுதாலும் பாதுகாப்பிற்கான காவல் ஏற்பாடு செய்து வந்தார்கள். ஹதரத் உமர்லான் அவர்களின் கடன் தொடர்பாக முன்னரும் கூறப்பட்டு விட்டது. அன்னார் கேட்டார்கள், பிறகு தமது மகனுக்கு கூறினார்கள் என்று. இது தொடர்பாக மேற்கொண்டு வருவதாவது, அன்னார் தமது மகனிடம் அப்துல்லா பின் உமர், எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது என்று பாருங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கணக்கிட்டு பார்த்தபோது 86,000 திர்ஹம் வந்தது. அன்னார் கூறினார்கள், அப்துல்லாவே, உமரின் குடும்பத்தாரின் செல்வம் இதற்காக போதுமானதாக இருந்ததென்றால் அவர்களின் செல்வத்தில் இருந்து என்னுடைய இந்த கடனை அடைத்து விடுங்கள். அவர்களுடைய செல்வம் போதுமானதாக இருக்கவில்லை என்றால் பனு அத்தி பின் காப் கோத்திரத்திடமிருந்து கேட்கவும், அதுவும் போதுமானதாக இருக்கவில்லை என்றால் குறைஷர்களிடமிருந்து கேளுங்கள். அவர்களை தவிர வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது என்று கூறினார்கள். மிகவும் எளிமையான வாழ்வை கழிக்கக்கூடிய நம்முடைய இந்த இமாம் இவ்வளவு பெரிய தொகையை தமக்காக செலவு செய்திருக்க மாட்டார் என்பதை கண்ணியத்திற்குரிய சஹாபா அறிந்திருந்தார்கள். அவர்களுக்கு அன்னார் இந்த தொகையை தேவையுடையவர்கள் மற்றும் ஏழைகள் மீதே செலவு செய்திருப்பார்கள். அதுதான் இவ்வளவு கடன் செய்திருக்கிறது என்று தெரிந்திருந்தது. எனவே ஹதரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் ஹதரத் உமர்லான் அவர்களிடம்
தாங்கள் பைத்துல் மாலிலிருந்து கடனை பெற்று தங்களுடைய இந்த கடனை ஏன் அடைத்துக் கொள்வதில்லை என்று கேட்டார்கள். ஹசரத் உமரிலான் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீங்களும் உங்களுடைய தோழர்களும் நாங்கள் எங்களது பங்கை உமருக்காக விட்டுவிட்டோம் என்று எனக்கு பிறகு கூற விரும்புகிறீர்களா? இப்பொழுது நீங்கள் எனக்கு ஆறுதல் கூறிவிடுவீர்கள். ஆனால் எனக்கு பின்னால் இத்தகைய ஒரு இன்னல் ஏற்படும் என்றால் அதிலிருந்து தப்பாமல் எனக்கு ஈடேற்றத்திற்கு எந்த வழியும் இருக்காது. பிறகு ஹசரத் உமர்லிலான் அவர்கள் தமது மகன் அப்துல்லா பின் உமர் அவர்களிடம் கூறினார்கள், எனது கடன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆக அவர்கள் இந்த கடன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஹசரத் உமர்லிலான் அவர்களின் நல்லடக்கம் செய்யப்படுவதற்குள் அவர்களின் மகன் ஷூரா உறுப்பினர்களையும் சில கிறிஸ்தவர்களையும் தாம் கடன் செலுத்துவதற்காக பொறுப்பேற்ற இந்த பொறுப்புக்கு சாட்சியாக்கினார்கள். ஹதரத் உமரிலான் அவர்களின் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு ஜும்மா கடந்திருக்காது. அதற்குள் ஹதரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் கடன் தொகையை எடுத்துக்கொண்டு ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களிடம் சென்றார்கள். சில சாட்சிகளின் முன்னிலையில் இந்த சுமையை இறக்கி வைத்தார்கள். கடன் செலுத்தியது தொடர்பாக வஃபாவுல் வஃபா எனும் இன்னொரு அறிவிப்பு நூல் இருக்கிறது. ஹதரத் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், ஹதரத் உமரிலான் அவர்களின் வஃபாத் நேரம் நெருங்கிய போது அன்னார் பொறுப்பில் கடன் இருந்தது. அன்னார் ஹதரத் அப்துல்லாவையும் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களையும் வரவழைத்து, அல்லாஹ்வின் செல்வத்திலிருந்து எனது பொறுப்பில் சிறிது கடன் உள்ளது. என் பொறுப்பில் எந்த கடனும் இல்லாத நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் அந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் வசித்து வந்த அந்த இல்லத்தை விற்றுவிடுங்கள். பிறகு செலுத்த வேண்டிய பணம் பாக்கியிருந்தால் பனு அத்தியிடம் கேளுங்கள். பிறகும் பாக்கியிருந்தால் குறைஷியர்களை தவிர வேறு யாரிடமும் செல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். ஹதரத் உமரிலான் அவர்களின் வஃபாத்திற்கு பிறகு ஹதரத் அப்துல்லா பின் உமர் ஹதரத் மாவியாவிடம் சென்றார்கள். ஹதரத் மாவியா ஹதரத் உமரிலான் அவர்களின் இல்லத்தை வாங்கி கொண்டார்கள். அது தாருல் கசா எனப்படுகிறது. அவர்கள் அந்த வீட்டை விற்று ஹதரத் உமரிலான் அவர்களின் கடனை செலுத்திவிட்டார்கள். எனவே அந்த இல்லம் தாருல் கசா, கசாயே தேனே உமர், அதாவது இதன் மூலமாக ஹதரத் உமரிலான் அவர்களின் கடன் அடைக்கப்பட்டதோ அந்த இல்லம் என்று அழைக்கப்பட்டது. இந்த குறிப்பு மேற்கொண்டு தொடர்கிறது. இனிவரும் காலங்களிலும் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.